ஒரு வாசக யூடியூப் சேனல் சார்பாக சிம்ம ராசி. சிம்மம் சீரிப்பாய்டா நம்ம சிங்கத்து காலை, வேகத்தை கொடுக்கும்டா நம்ம காலை, காங்கையன் காலை, வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம், குலதெய்வத்தை அறியக்கூடிய இடம், கலையை தெரியக்கூடிய இடம், அன்பு, பாசம், நேசம், பதவி, பட்டம், படிப்பு, குழந்தை, குலதெய்வம், காதல், அறிவு, ஆராய்ச்சி, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி, பிரபஞ்சத்தின் உச்சம் 5ஆம் இடம். அதுக்குத்தான் 1, 5, 9 நான் ஏற்கனவே பலமுறை பல மீடியாக்களை சொல்லியிருக்கிறோம். 1, 5, 9 வாழ்க்கையின் தத்துவம், பிரபஞ்சத்தின் உயர்ந்த நோக்கம். முதல்ல உயிர் நல்லா இருக்கணும், அடுத்து பூர்வ ஜென்மம் நல்லா இருக்கணும் 5, அடுத்து நம்ம அந்த 1க்கு 5க்கு எந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பதவி நல்லா இருக்கணும். 1, 5, 9 அதுதான் விருகோணாதிபதி. அதுல முதலாவது இருக்கக்கூடியது சிம்மம். அப்ப சிம்மத்துக்குள்ள யாரும் கேது. உங்களுடைய ராசிக்கு என்ன இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். உங்களுக்கு அஷ்டமத்து சனிங்கிற பயத்தை மட்டும் விளைக்கிறோங்க. எல்லாத்துக்கும் வரத்தது அடுத்த கண்ணிக்கு வரத்தணும் செய்யும், வராம இருக்குமா? அக்கா பயந்துட்டு இருக்க முடியுமா? என்ன செய்யணும்? தொழில், அரசியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ். பார்த்தீங்களா? அரசியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சபதி, புரோகிதர், தங்கம், சொல்லவே வேண்டாம். தங்க விலை எல்லாமே. தங்கத்தை தயவு செய்து யாரும் போட்டுறாதீங்க கழுத்துல. தங்கம் மாதிரி கூட போட்டுறாதீங்க. தயவு செய்து பாதம் பணிந்து கேட்டுக்கிற, உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம், உயிர் பாதுகாப்பு முக்கியம். அந்த அளவுக்கு போயிடுச்சு வெள்ளி தங்க விலை. அப்ப சிம்மத்துக்கு ஆசைதான் இருக்கும் போடணும்னு சொல்லி அதை தவிர்த்து விடுங்கள், அதை தவிர்த்து விடுங்கள். தொழில் செய்யுங்க, வெளிநாட்டு போங்க, நிர்வாகத்தை பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்க. நெருப்பு சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா கழுத்துல கையில போட்டு போனீங்கன்னா அப்புறம் கழுத்து இருக்காது, கை இருக்காது. அப்படி யுகமா மாறிவிட்டது. மாறல, விலைவாசிகள் அப்படி ஆகிவிட்டது. அப்ப நம்ம கண்ட்ரோலா இருக்கணும் இல்லையா? அப்ப சிம்மராசிக்காரர்கள் அந்த நவரத்தினங்கள்ல கண்டிப்பாக மிக எச்சரிக்கையாக இருப்பது நன்று. அதை விடுத்து அஷ்டமத்து சனி, குடும்பம், கணவன் மனைவி உறவு, மிக மிக கவனம். என்னன்னு கேளுங்க போதும். என்னன்னா என்ன, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டாம். என்ன வாங்கிட்டு வந்துட்டியா, ஏன் இது வாங்கல, இது வாங்கணுங்கிற கிளாரிபிகேஷன் அங்க இருக்கக்கூடாது. வாங்க விட்டுரு. அதுதான் நீடிக்கும், நிலைத்து நிற்கும். இல்லைன்னா கஷ்டம், இல்லைன்னா கஷ்டம். ஆக சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சாட்டு முடிஞ்சிச்சு இல்ல? புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 9, இப்ப மகம் பூரம் உத்தரம், மறுபடியும் விநாயக பெருமான், அம்பாள், உத்தரம். அவர் தான் இந்த ஆட்சிக்கு, இந்த புது வருஷத்துக்கு உரிய அதிகாரி தான். எல்லாமே முக்கியமா நிச்சயமாக சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கொடுக்கும். அது எந்த அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மிகப்பெரியதாக. ஏன்னா உங்களுக்கு அதுல உள்ள நட்சத்திர அதிபதிகள் சூரிய திசையும் குரு திசையும் பிடிமானத்துக்குள்ள இருக்குது இந்த 2026, 1/1/2026. அதனால ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 7ங்கிறதுனால புதுசா எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க, அவ்வளவுதான். புதிய தொழில் எதுவும் ஆரம்பிச்சிடாம கொண்டு வந்துருக்கு. அப்படியே கிராஜுவலா கொண்டு முதல் சுற்றா 2வது சுற்றா. உமா மகேஸ்வர வழிபாடு கண்டிப்பாக, லிங்க அஷ்டகம், உமா மகேஸ்வர வழிபாடு, லிங்க அஷ்டகம், லலிதா சஹஸ்ரநாமம், இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக மாறும். 45% சிம்மத்துக்கு.